ஒரு கல்யாணத்தை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. நம்ம யாருன்னு நம்ம சொல்ல வேண்டாம். ஒரு ஒரு தொழிலதிபர் தான். நான் செஞ்ச இதுலேயே எனக்கு ஏன்டா தப்பு பண்ணிட்டோமோன்னு யோசிக்க வச்ச ஒரு விஷயம் அது. துரோகம் பண்ணிட்டானா அவன் வேண்டாம், அவனை தூக்கி அனுப்பிட்டு அடுத்தது ஒரு வாழ்க்கையை பார்க்கறதுக்கு என்னவோ அதை பாருங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு அடி விழுந்ததுன்னா கடவுள் உங்களை அதில் வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறான்னு அந்த எண்ணம், அந்த புரிதல் வேணும். எனக்கு தெரியாது, எனக்கு அவன் படைச்சல் கொடுத்துட்டே இருக்கேன், எனக்கு அவனுக்கு வந்து செய்வினை வச்சு தான் ஆகணும்னு நான் உங்ககிட்ட வரேன். ஆனால் நீங்கள் அந்த செய்வினை அவனுக்கு வைக்கிறீங்களா, இதை நம்பி நம்ம அதை பண்ண தப்பு அப்படின்னு நீங்கள் என்னை ஏமாற்றி காப்பாற்றுவீங்களா? அவரே பாவமாக இருக்கு. இல்லை நீங்கள் ஒரு வயம் மதிக்க மாட்டீங்களா? அப்படி கிடையாதுங்க. இப்போ இன்னைக்கு நீங்கள் மதிக்க மாட்டேங்கிறாங்கிறீங்க, நாளைக்கு அவர் இந்த மண்ணுங்கிறது அவர் கையில் ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மீடியாவில் எல்லாம் பேசினவெல்லாம் என்ன சொன்னாங்க, வராயை கும்பிடக்கூடாது, வீட்டில் வைக்கக்கூடாது, வீட்டில் வச்சா வீடு விளங்காது, ஒத்த கலர் ஆயிரும், அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அது எப்படிங்க ஒரு தாய் வந்து ஒரு கெட்டவளாயிருவா, ஒரு வீட்டை அழிச்சிருவா? ஒருத்தன் என்னை ஏமாத்திட்டான், எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சுட்டு அவனே எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரினை தேடி போய் அவனை வர வைக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பண்ணி இவன் கூட வாழ்ந்தா அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். மக்களின் எண்ணங்களே செயல்களாகும். அப்படி அந்த எண்ணங்கள் செயல்களாகாத போது நிறைய சந்தேகங்கள் வரும். யாரோ ஏதோ நமக்கு பண்ணியிருக்காங்கன்னு தோன்றும். அந்த இயலாமையே நம்பிக்கையாகவும் மூட நம்பிக்கையாகவும் மாறும். எது நம்பிக்கை, எது மூட நம்பிக்கை, எது சரி, எது தவறு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் வராகி சித்தர் மறைமொழியாளர்கிட்ட. உங்களுடைய கேள்விகளை தான் என்னோட வழியில கேட்க போறேன். ஒருவேளை இந்த மாதிரி வித்தியாசமான கேள்விகள் உங்களுக்கு இருந்தா இந்த வீடியோக்கு கீழே நீங்க கமெண்ட்ஸா கூட கேட்கலாம். அடுத்து வர வீடியோக்குள்ள அந்த கேள்விக்கான பதில் அவர் சொல்லுவாரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஆன்மீக நாடு அனைத்து நண்பர்களுக்கும் வராகி ஆசைப்படுது மட்டும் வணக்கம், நல்லா இருக்கேன். உங்களை சந்திக்கக்கூடிய ஆட்கள் உங்களை பார்க்கணும்னு வராங்க இல்லையா, அவங்க கிட்ட இவ்வளோ வருஷம் பார்த்துருப்பீங்க. இப்போ எனக்கெல்லாம் வந்து ஒரு நகை காணாமல் போச்சுன்னா எப்போ வீடு கூட்டும்போது எங்கேயாவது கிடைக்காதா, ரோட்டில் கிடைக்காதா, காரில் கிடைக்காதான்னு தேடிட்டே இருக்கும். அது 20 வருஷம் ஆனவங்களுக்கும் இருக்கும், 40 வருஷம் ஆனவங்க. அதே மாதிரி இவ்வளோ வருஷ பயணத்தில் என்னால் இந்த ஆளை மறக்கவே முடியல, இவங்களோட பிரச்சனை என் மனசுலேருந்து போகவே மாட்டேங்குது, அடிக்கடிக்கு இந்த பிரச்சனையும் இந்த மனுஷங்களும் என்னோட நினைவில் வந்துகிட்டே இருக்காங்கன்னா அப்படி யாராவது இருக்காங்களா? இருந்தால் அது என்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியுமா? இல்லை, அதாவது ஒரு சில வேலைகள் நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து கேட்பாங்க, அர்ஜுன் வந்து நிற்பாங்க. இப்போது ஒரு கல்யாணத்தை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. நம்ம யாருன்னு நம்ம சொல்ல வேண்டாம். ஒரு ஒரு தொழிலதிபர் தான். ஏன்னா நான் செஞ்ச இதுலேயே எனக்கு ஏன்டா தப்பு பண்ணிட்டோமோன்னு யோசிக்க வச்ச ஒரு விஷயம் அது. அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான நம்ம அதை வேலையை பண்ணிட்டோம், அது வேறு விஷயம். என்னென்னா நான் 2 நாள் கழிச்சு நிச்சயதார்த்தங்க, எல்லாம் பேசி முடிச்சாச்சு. லவ் பண்ண பொண்ணு வந்து இப்போ பிரச்சனை பண்ணுது அப்படின்றாங்க. அந்த பொண்ணு வரல, சம்மந்தப்பட்ட பையன் வந்து கேட்குறான், இந்த மாதிரி ரொம்ப இருக்கும். அப்போது நம்மளை கூட கூட்டிகிட்டு வந்தவங்க அவங்களுக்காண்டி நிற்கவும், சரி இவன் அவன் ஃப்ரெண்டுக்காக வந்து நிற்கவும், சரி ஒருத்தன் அவ்வளோ சீக்கிரமாக யாரும் வரமாட்டாங்களே, சரி ஓகே கல்யாணத்தை தடை இல்லாமல் அந்த நிச்சயம் நடக்கிறதுக்கு இது பண்ணிட்டேன். அப்போ நான் சொல்கிறேன், பொண்ணு தான் பாதிக்கப்பட்டதாக இருக்குது, பொண்ணுக்கு உண்டானதை நீ என்னவோ பண்ணு, ஏன்னா இதில் பாதிக்கப்பட்டது பொண்ணாக தான் இருக்குது, சம்மந்தப்பட்ட நபர் வந்து ஒரு ஆயோக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்லியாச்சு. இல்லை எனக்கு இது முடியட்டும், மற்றது எதுனாலும் பேசிக்கலாம், இல்லைன்னா அது பெரிய லெவலில் இஷ்யூ ஆயிரும் அப்படின்னேன். அப்புறம் இந்த நிச்சயத்துக்கு வந்துட்டாங்க, நிச்சயம் நடந்துருச்சு. எனக்கு அன்னையிலேருந்து எனக்கு ஒரே யோசனை, இந்த பொண்ணுக்கு பாதிக்கப்பட்டது பொண்ணாக தானே இருக்குது அப்படின்னு. அப்புறம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த பொண்ணை வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன வாழ்வாதாரத்துக்கு என்னவோ, அந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு என்னவோ அதை ஏன்னா இவன் ஏமாத்துறான். இவங்க இன்னைக்கும் பல பெண்களோட கிளைண்ட்ங்கறனால நீங்க அவனுக்கு சாதகமா நான் பண்ணல. நான் அதுக்கு உண்டானதை நான் சொல்றேன். இன்னும் இங்க ஒரு சில புரிதல் எல்லாருக்கும் என்ன இருக்க மாட்டேங்குதுன்னா, ஒருத்தன் என்னை ஏமாத்திட்டான், எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சுட்டு அவனே எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரினை தேடி போய் அவனை வர வைக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பண்ணி இவன் கூட வாழ்ந்தா அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைக்கிறாங்க. நான் பல பேருக்கு சொல்றேன், இது வேண்டாமா இவன் ஆகாது அப்படின்னு சொன்னா பல பேர் கேட்கறதே கிடையாது. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இவன் கூட நீ வாழாத இந்த வாழ்க்கை இருக்காது. ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டான் அப்படி முதுகுல குத்திட்டானா இவன் எப்படி அடுத்தது அவன் காந்தியாய் மாறிடுவான்னா புத்தரை மாறிடுவானா? அந்த துரோகம் பண்ணாய் துரோகியாத்தானே இருக்கும்.
அவன் அதுக்காக வந்து அவன் மாறவே மாட்டான்ல. நம்ம உனக்கு ஒரு இது பண்ணிட்டான், இது வேண்டாம், உன்னோட லைஃப்பை பார்த்து நம்ம வாழ்க்கையில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னாக்கா, நமக்கு கடவுள் ஏதாவது ஒரு விஷயத்தை உணர்த்துறான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே பல பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை அவன் துரோகம் பண்ணாலும், இல்லை அவன் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணாலும், ஏன் இப்போ ஒரு பொண்ணு பெங்களூர்லேருந்து கேட்டுட்டு இருக்கு, தொடர்ந்து அடிச்சிட்டு இருக்கு. அவன் கல்யாணம் பண்ணி போயிட்டானாமா, அவனுக்கு ஒரு குழந்தை இருக்காமா, அவன் இருந்தாலும் என் கூட வந்து சேர்ந்து வாழணும் அந்த பொண்ணை விட்டு. அப்போ இந்த மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ இவங்க எத்தனை நாள் வாழ முடியும்? இது இங்கே சொன்னால் யாருக்கு புரிதல் இல்லை. இப்போ இதுக்கு உண்டான ஒரு சில பேருக்கு பணத்தை வாங்கி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 5000 வாங்கினா 10,000 வாங்கினா இல்லை ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு அதையே நம்மகிட்ட சொல்லுவாங்க. அது எப்படி நடக்கும்? அது எப்படி சாத்தியம்? இதெல்லாம் யாருமே புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அப்போ இந்த மாதிரியான விஷயத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம முடிவெடுக்க முடியும். ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டான்னா அவன் வேண்டாம், அவனை தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்தது ஒரு வாழ்க்கையை பார்க்கறதுக்கு என்னவோ அதை பாருங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு அடி விழுந்ததுன்னா கடவுள் உங்களை அதுல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறாருன்னா அந்த எண்ணம், அந்த புரிதல் வேணும். அந்த இப்ப நீங்க பேசுறதெல்லாம் அந்த நேரத்துல எனக்கே புரியாது. நானே டென்ஷனா இருக்கும்போது எப்படி இதெல்லாம் புரியும்? சரிங்க. அதுதான் நம்ம பலமுறை நம்ம சொல்றோம். நமக்கு கோபத்திலையும் ஆத்திரத்திலையும் எடுக்கிற முடிவுங்கிறது தெளிவா இருக்காது. அப்போ ஒரு 1 மணி நேரமோ இல்ல ஒரு நாளோ இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு நான் இம்மீடியட் சொல்யூஷனுக்காக தான் நான் உங்கள மாரி ஆட்கள வந்து எனக்கு எனக்கு தெரியாது. எனக்கு அவன் குடைச்சல் குடுத்துட்டே இருக்கேன். எனக்கு அவனுக்கு வந்து செய்வினை வச்சு தான் ஆகணும்னு நான் உங்ககிட்ட வரேன். ம். ஆனா நீங்க அது செய்வினை அவனுக்கு வைக்கிறீங்களா? இல்ல ஏதோ ஒரு மந்திரம் பண்ணி, இந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு கோளாறுல வந்திருக்கு. இத நம்பி நம்ம அத பண்ண தப்பு அப்படின்னு நீங்க என்ன ஏமாத்தி காப்பாத்துவீங்களா மத்தவங்கள? இல்ல உங்களை ஏமாத்தினா நான் யாரையும் ஏமாத்துற வேலை இல்ல கிடையாது. ஏன்னா இப்போ நீங்க வச்சது செய்வினையா? அல்லது வெச்ச வினைய எடுக்கிறீங்களான்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்போ இதுல ஒரு சில விஷயத்த என்னால ஓப்பனா பேச முடியும். ஒரு சில விஷயம் என்னன்னா, அப்ப அவங்க நாளைக்கு என்ன யோசிப்பாங்கன்னா, என்கிட்ட வரதுக்கு யோசிப்பாங்க. இப்ப என்னன்னா 2 விஷயத்த நான் சொல்லிர்றேன். ஒரு இல்லீகல் அஃபேர், ஒரு நல்ல குடும்பம். சரிங்களா? இப்போ ஒரு இல்லீகல் அஃபேர்ல இருக்கவங்க அவங்களுக்கு தெரியும் இது தப்பு தான். ஒரு குடும்பத்த கெடுக்கறதுக்காக உண்டான ஒரு சில வேலைகள பண்ணுவாங்க. இப்போ அவங்களும் நம்மகிட்ட வருவாங்க. அப்போ ஒரு நல்ல குடும்பம் என்னோட கணவன் என் சொல் பேச்சு கேட்கணும், இல்ல என் மனைவி என்னோட சொல் பேச்சு கேட்டு எங்க குடும்பம் குழந்தைங்களுக்காக நல்லா இருக்கணும் இப்படின்னு நினைக்கிறது 2 குடும்பம். இப்போ இந்த நான் செஞ்சு கொடுக்குறது பொதுவா பார்த்தீங்கன்னா, மாதிரிங்கிற ஒரு வித்தைய நான் யார்ட்டயும் கொண்டு போய் நான் காட்டல. நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். வராகி நீ கும்பிடு. வீட்ல விளக்கேத்தி வழிபாடு பண்ணு. நான் அதத்தான் பண்றேன். இதுக்கு இடையில உனக்கு வராகி கும்பிட்டாலே பிரச்சனை வருதுங்கிறாங்க. அது அது நம்மளோட முட்டாள்தனம். நான் இங்க எல்லாரும் வந்து என்ன சொன்னேன்னா, எனக்கு ஒரு பிரச்சனை வந்தோன ஓடி போய் எனக்கு நான் வராகி கும்பிட்டா எனக்கு வழி சில கிடைக்குமா? பேர் வராகி போட்டோவ பார்க்கறதுக்கே பயப்படுறாங்க. சில பேர் வராகி கோயிலுக்கு போறதுக்கே பயப்படுறாங்க. ஏல அந்த புரிதல் இங்க பல பேருக்கு யாருக்குமே இருக்கிறதுங்க. வராகி நீ இங்க நான் பல டைம் கத்தி கத்தி சொல்லிட்டேன். அதுக்கு மேல அவங்கவங்க பாடு. இந்த செந்தமிழன் சீமான் சொல்ற மாரி நானும் கத்தி கத்தி சொல்லிட்டேன். நீ வந்து உன்னோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை நீ வருது அப்படின்னாக்கா, பாவம் அவரே பாவமா இருக்கு. இல்ல நீங்க ஒரு பயம் மதிக்க மாட்டேங்கிறா. அப்படி கிடையாதுங்க. இப்போ இன்னைக்கு நீங்க மதிக்க மாட்டேங்கிறாங்கிறீங்க. நாளைக்கு அவர் இந்த மண்ணுங்கிறது அவர் கையில ஒரு நாள் கண்டிப்பா இருக்கும். நான் சொன்னது நடந்ததா இல்லையான்னு எல்லாரும் வரலாறு எடுத்து பாருங்க. கண்டிப்பா ஒரு நாள் அந்த அளவுக்கு அவரு இல்ல செந்தமிழ் சார், சீமான் அவர் கையில இருக்கும். அருமையா பேசுறாரு, நல்லா பேசுறாரு. எனக்குமே பிடிக்கும். இப்போ இல்லன்னு சொல்லல. இல்ல நான் இதுக்கு விளக்கத்த சொல்லிடுறேன். நான் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் சொல்லிட்டு இருக்கேன்னு இல்ல. பல பேருக்கு சொல்லி இன்னைக்கும் என்னன்னா, மதம் கடந்து மதம் கடந்து இன்னைக்கு பல பேர் வராகி கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. பல பேருக்கு வராகியை நான் கொண்டே சேர்த்திருக்கேன். இன்னைக்கு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மீடியால எல்லாம் பேசினவன்லாம் என்ன சொன்னாங்க? வராகியை கும்பிடக்கூடாது, வீட்டில் வைக்கக்கூடாது, வீட்டில் வச்சா வீடு விளங்காது, ஆமாம் அப்படி ஆயிரும், ரத்த கலரி ஆயிரும், அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அப்படியே வந்து மாற்றி பேசுங்க. நான் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நான் வராகியை கும்பிடு, வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணு அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அது எப்படிங்க ஒரு தாய் வந்து ஒரு கெட்டவள் ஆயிடுவா, ஒரு வீட்டை அழிச்சிருவா? அது ஒரு தாய் வந்து இதெல்லாம் ஆக்ரோஷமா நிறைய இருக்கா? சாமி, பாபா வீட்டுல வைக்க கூடாது, ஐயப்பனை வைக்க கூடாது, பெருமாளை வைக்க கூடாது, வராகி ஒரு லிஸ்டே வச்சிருக்காங்களே. இல்ல அதே நாம பாபாங்கிறது அது வேறு. ஒரு மகானுக்கும் ஒரு கடவுளுக்கும் வித்தியாசம். இந்த எந்த புரிதலுமே நம்மளோட அறிவை இங்க யாருமே யூஸ் பண்றதே கிடையாது. அதை விட்டுட்டு மற்றது எல்லாம் குறை சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம இங்க ஒரு விஷயத்துக்கு வருவோம். இப்போ நீங்க சொன்ன விஷயத்துக்கே வருவோம். இப்போ மேல்மருவத்தர் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு சேர்க்கிறாரு? இப்போ மேல்மருவத்தர் நல்லவர் கெட்டவருங்கிறது அடுத்த விஷயம். அவர் ஒரு விஷயத்த கடவுளை கொண்டு ஒரு ஜனத்துக்கு ஒரு சமயத்தை கொண்டு சேர்க்கிறார். இதே மாதிரி நான் வராகி கும்பிடுன்னு தான் நான் சொல்றேன். அதுக்கிடையில உனக்கு ஒரு அதாவது நீ 1 வருஷம் கஷ்டப்பட்டு கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தத்தை ஒரு 3 மாசத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு டூலா, ஒரு கருவியா, அதுக்கு உண்டான ஒரு சில மூலிகைகளோ ஒரு சில மூலிகை வித்துகளை நான் உனக்கு கொடுக்குறேன். இவ்வளவுதான் என்னோட விஷயம். நான் உன்னோட வாழ்க்கையில மாற்றத்தை உன் வாழ்க்கையில உன்னைய மாத்துறதுக்கான ஆள் நான் கிடையாது. உன் வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்க முடியுமானா என்னால வராகி மூலியமா கொடுக்க முடியும். நீ வராகியை கும்பிட்டா எனக்கு பிரச்சனை வருதானா கண்டிப்பா வரும். ஏன் வருது அப்படின்னாக்கா, இது வரைக்கும் நீ சம்பாதிச்சு வச்ச ஐயோக்கியத்தனம் 1008 பிரச்சனைகள் இது எல்லாமே ஒவ்வொன்றா உடைய ஆரம்பிக்கும்.
வராகியை கும்பிட்டோன்னா ஒரு 3வது நாள் பிரச்சனை வரும்னா வரும். அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணு. கண்டிப்பா நீங்க தான் இப்ப சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் எல்லாரோட வாழ்க்கையும் அப்படிதான் இருந்திருக்கு. வராகி கும்பிட்டா நம்ம ஒரு நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். வராகி யார் ஒருத்தரோட வாழ்க்கையில உள்ள என்டர் ஆறாங்களோ, அங்கிருந்து அவங்களோட வாழ்க்கைங்கிறது லைஃப்ங்கிறது டேர்னி ஆகும். நீ அதுக்கப்புறம் நீ முடிவெடுக்க வேண்டாம். அவங்க உன்னோட வாழ்க்கைய நல்லபடியா கொண்டு வா. ஆத்மார்த்தமா நமக்கு எந்த நம்பிக்கையும் இல்லாம திடீர்னு போய் ஒரு கடவுளை கும்பிட்டுட்டு பாபாவை கும்பிட்டா அவரை கும்பிட்டா எனக்கு நடக்கலைன்னா வராகி கும்பிட்டா எவனுமே தோத்து போனதா சரித்திரமே கிடையாது. செய்வன பிரச்சனை இருக்கா, அதாவது நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எனக்கு செய்வன பிரச்சனை இருக்கு, நான் போய் வராகி கும்பிட்டேன், இன்னைக்கு மீடியால வந்து சொல்லிட்டு இருக்காங்க வர நீங்க குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லைன்னா எந்த தெய்வமும் வந்து உனக்கு வேலையே செய்யாது. 10% தான் வேலை செய்யும். நீ அதுக்காண்டி வந்து வராகி கும்பிட்டாக்கா எனக்கு வந்து எல்லா செய்வனையும் அடைஞ்சோம்னா கிடையாது. முதல்ல உன்னோட மூத்தவர்கள், உன்னோட முன்னோர்கள், உன்னோட குலதெய்வத்தை வழிபாடு பண்ணு. அடுத்தது பெத்தவங்கள மதி. அதுக்கப்புறம் வராகி வழிபாடு பண்ணு. நீ காலையில தெய்வத்தை போய் வராகியை கும்பிடும்போதே, பிரம்ம முகூர்த்தத்துல கும்பிடும்போதே, படைச்ச உன்னோட பெத்தவங்கள மனசுல நினைச்சுட்டு, அதுக்கப்புறம் தெய்வத்திட்ட உட்கார். உனக்கு உண்டான எல்லா நல்லதும் நடக்கும். வராகி கும்பிட்டா பிரச்சனை வருமானா? கண்டிப்பா வரும். அதோட உன் லைஃப்ல இனிமே பிரச்சனைங்கிற விஷயமே வராது. ஒழுக்கம் சார்ந்து என்னால வராகியை கும்பிட முடியும்னா கும்பிட்டா உன் வாழ்க்கை உச்சத்துல வச்சிருப்பாரு. அதான் உண்மை. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது.